பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறைவார்த்தை 28. உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த பொன்னான நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகள் ஆகிய எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தூயாதி தூயவரே உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்த தெய்வமே உம்மை வணங்குகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த ஒரு தீங்கும் எங்களுடைய குடும்பத்தில் அணுகிவிடாதபடி இரவும் பகலும் எங்களை பாதுகாப்போடு வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை மட்டுமல்ல, எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றீர். எங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து இதோ உமது திரு சமூகத்திற்கு முன்பாக இருந்து ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் தூய்மைப்படுத்தி எங்களை உமது திரு சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விடாதபடி எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக தவறுகளை செய்தும் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே அன்றி வேறு எதனாலும் இல்லை என்பதை இந்த நாளிலே அதிகாலையிலே நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்களை நாங்கள் சபித்திருந்திருக்கின்றோம். அநேக பேரை பற்றி நாங்கள் தவறாக பேசியிருந்திருக்கின்றோம், இகழ்ந்து பேசி இருக்கின்றோம். அந்த நேரத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் தேற்றுவீராக. எங்களுடைய பாவத்தினால் வந்த குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றிடுவீராக. எங்களுக்கு நீரே தாயும் தகப்பனாய் இருக்கின்றீர். அதை உணர்ந்து நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை பாவத்தில் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. பாவத்தில் உலர்ந்து கிடந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. பாவத்தினால் வந்த சாபங்களும் போதும் ஆண்டவரே. நாங்கள் சாபமாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே சாபமான முள்முடியை நீர் தரித்துக் கொண்டீரே. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார் என்று. ஆம் தகப்பனே, நீரே சிலுவையை சுமந்து கொண்டு உமது பிள்ளைகளாகிய எங்களை தூய்மைப்படுத்தி விண்ணக வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக, எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்காக நீரே பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சென்றீரே அப்பா. அந்த தருணத்திற்காகவும் நன்றி செலுத்தி இதோ கண்ணீரோடு உமது திரு சமூகத்தில் இன்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப நலத்திற்காக ஜெபிக்கின்றேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சோர்ந்து போய் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எந்த குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றதோ, கடன் பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, அவர்களுக்கு ஒரு வழியை திறந்திடுவீராக. அவர்களை ஏற்று இந்த நாளிலே நீர் வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா.
ஏனென்றால் அநேக முறை பாவத்தினால் எந்த பாதையில் செல்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் பாவத்தில் விழுந்து விட்டான் என்றால் அந்த குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது சுவாமி. அதை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு ஒரு திரு குடும்பமாய் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை சபித்து விடாதபடி ஆசி கூறக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரோமியர் 12வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம் என்று. எந்த ஒரு தாய் தந்தையர்களும் தன்னுடைய பிள்ளைகளை சபித்து விடாதபடி, எந்த ஒரு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பனை சபித்து அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திடுவீராக. தகப்பனே, இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சில நேரங்களில் அறியாமல் இருக்கின்றோம். எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை பக்குவப்படுத்திடுவீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வந்து ஆண்டவரே உன்னத வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக எங்களை வழிநடத்துகின்றீரே, அந்த தருணத்திற்காகவும் நன்றி சொல்லி உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் முழுமையாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அனுதினமும் ஆண்டவரே உம்மை முன் நிறுத்தி நாங்கள் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே நாங்கள் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கின்றேன். மதத்தை வைத்து அரசியல் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் இந்த நாளிலே சந்திப்பீராக. ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திடுவீராக. நேர்மையோடும் உத்தமத்தோடும் ஆட்சி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுப்பீராக. அரசு உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நேர்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்வார்களாக. அரசு அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அரசு அதிகாரிகள் தாங்கள் வாழ்க்கையிலே ஏமாந்து போய்விடாதபடி, மற்றவர்களையும் ஏமாற்றி விடாதபடி நடக்கக்கூடியவர்களாய் இருப்பார்களாக. ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாப்பான உலகம் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அநேக மக்கள் கண் இருந்தும் குருடர்களாய் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்காக அவர்கள் வகுக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் போய் சேர வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எல்லோரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய நாட்டிலே அமைதியை கொடுப்பீராக. இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சென்னை மாநகர மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு ஏற்ற உதவி கிடைக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசத்தில் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் மழையின் காரணமாக. தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தாங்கிக் கொள்வீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பிள்ளைகள் யாருமே இந்த நாளில் சோர்வோடு இருந்து விடாதபடி வழிநடத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இயற்கை சீற்றத்தினால் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை கொடுத்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று தாரும் அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.